மிஷினில் உட்காந்தது நியாயம். தைச்சு போட பழகல, அது நியாயம். தெரியலையே ஒருத்தர் தைச்சிட்டு இருந்தாருல, அதே நான் தெரியுதா அந்த அம்மா? அப்படி பார்த்தா எப்படி தெரியுதா தெரியலையான்னு தெரியுது. இல்லை இப்படி வச்சா தெரியுதா? ஃபேனு தான் தர தெரியும். ஃபோன் வேறு வேணும், கைமடி காணும். வேண்டாம் வேண்டாம், ஃபோன் இருக்குது, ஃபோன் இருக்குது, தேய்ங்க. வெளியே இப்படி எடுங்க நூலை. அதுக்கே கத்திரி எடுக்க போகிறீங்களா? மிஷினில் எது கத்தி இருக்குது, அதுக்கு தான் கையில் பிடிச்சி அடிக்கணுங்கிறது. அதெல்லாம் தெரியுது வேறு. கொஞ்சம் வெட்டு கொடுமா, பயம் இல்லாமல் வெட்டு கொடுங்க. கொஞ்சம் கீழே பிசுறு விழுகிற மாதிரி விடுங்க. இன்னமே வெட்டு கூடணும். ஆமாம் வேறு இவ்வளோ விடுங்க வெட்டுக்கு. இதை ஒட்டி விடுங்க. விழுகுதா பிசுறு? கீழே பிசுறு ஒரே மாதிரி விழுகும். கொஞ்சம் விடுங்க, கொஞ்சம் வெட்டு கொடுங்க. இந்த இவ்வளோ வெரிசு விடணும் இந்த அளவுக்கு. இந்த ஒரு விடுங்க, அப்போ தான் உங்களுக்கு விழுவணும் ஒரே மாதிரி. சீக்கிரம் பழகி பாயமாக ஓவர்டேக் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் விடுங்க வெட்டுக்கு. கரெக்டு. வெட்டு கொடுங்க, வெட்டு கொடுங்க, வெட்டு கூடாமல் தைச்சிங்கன்னா அப்படி அதே மாதிரி விடணும் எல்லா பீஸும். பாயமாக ஓவர்டேக் பண்ணிடுவானே. சொல்லி கொடுக்குதா? வெட்டு கொடுங்க கொஞ்சம், அவ்வளோதான். அப்போதான் வேறு டெய்லர் ஆகிருக்குங்களா? சொல்லி கொடுத்துருக்கலாங்க. பாயமாக ஓவர்டேக் பண்ணி ஒரு அம்பானியாக ஆயிரணும். புதுக்கோட்டையிலேருந்து ஒரு புள்ள வந்தது, எங்கள் காம்பவுண்டு குடி வந்தது. அக்கா என்னை வேலைக்கு கூட்டிகிட்டு போக்கா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு, கம்பெனினா என்னென்னே தெரியாது, கூட்டிகிட்டு போனது இந்த கோல்டிங் சீரி அடிப்பாங்கள்ல, அப்படியே அடிச்சு விட்றது நெட்டாக சீரி கோருக்கருக்கு போய் உட்கார வச்சேன். கான்ட்ராக்ட் மிஷின் விழுந்துருக்கு. இது மேலே கட்டில் ஊனிங்கன்னா